ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா. இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து இடியாப்பம், ஆப்பம் அண்ட் பரோட்டாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயாவை எப்படி பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்திங்களா, எலும்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பல்லாலே கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி 3 ஆட்டுக்கால் வந்து எடுத்து இங்கே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட பெருங்காயம், மஞ்சத்தூள், அப்புறமா சால்ட், அந்த எலும்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நியர்லி ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து இது நல்லா ப்ரெஷர் குக் ஆகணும். இன்றைக்கி வந்து நான் 3 ஆட்டுக்கால் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா ப்ரெஷர் குக் பண்ண பிறகு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா தண்ணியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முன்னாலே ஊற போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து மிக்சியில் ஒரு 6-7 பச்சை மிளகா, இது சின்னதாக இருக்குது, ஸோ 6-7 பச்சை மிளகா, இது வந்து ஊற வச்ச கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். கசகசா, அப்புறமா அரை தேங்காய் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு திக்காக வேணும்னா கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், தின்னாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வேக வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ குழம்புக்கு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போ நான் மிக்ஸி கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையும் கொஞ்சம் நான் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து நல்லா குக்கர் வந்து ப்ரெஷர் போட வேண்டாம், ஆனால் ஜஸ்ட்டு சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் நான் வந்து இதை கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அளவு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இது நிறைய எடுத்திருக்கேன். மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மிளகு, அப்புறமா பட்டையும் ஏலக்காயும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயத்தை ஓரளவு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க விட்ட குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிச்சிருக்கு. இப்போ பேலன்ஸ் புதினா, கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் குழம்புல ஆட் பண்ணுறது போக இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ பாதி ஃபஸ்ட்டு குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி டக்குன்னு வதங்கிடும். ஸோ லைட்டாக வதங்கவும் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெறும் மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அப்படி நீங்கள் தனித்தனியாக இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளாக எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் லைட்டாக நம்ம போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இதை போட்டு திருப்பியுமே நம்ம ப்ரெஷர் குக் பண்ண தான் போகிறோம். ஸோ ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக அது வதங்கி வந்தாலே நம்ம வந்து குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவு லைட்டாக வதங்கியிருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கூட ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம வந்து திருப்பி ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி
எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக இதில் இறங்கியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் இன்னும் வந்து சிம்மில் போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடணும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆட்டுக்கால்குள்ளே நல்லா நம்மளோட அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ப்ரெஷர் குக்கை மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். இப்போ 20 to 25 மினிட்ஸ் நல்லா வேக விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு ஆட்டுக்கால் பாயா வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். இந்த பாயா நமக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கிட்டோன்னா நல்ல திக்கான ஒரு பாயா மாதிரி நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து எங்கள் பரோட்டாக்கு சர்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த அளவு நான் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நல்லா திக்கான குழம்பா பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்தளவு நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிட்டாலும் தோசை, இட்லி, ஆப்பம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.